புதுக்கோட்டை மாவட்டத்தில் மன்னர் கல்லூரிக்குள் அறிவாளை எடுத்துச் சென்ற பிபிஏ படிக்கக்கூடிய மாணவரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். திவ்யா, புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரிக்குள் ஆயுதத்தை பதுக்கி எடுத்துச் சென்ற பிபிஏ 2ஆம் ஆண்டு மாணவன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட மையப்பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டு கண்ட மாமன்னர் அரசு கலைக்கல்லூரி. இந்த கல்லூரியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த கல்லூரியில் பயின்று வரும் இரு தரப்பினரிடையே தகராறு இருந்து வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஒரு தரப்பினரை தாக்க முற்பட்ட மாணவர் ஒருவர் கல்லூரி வளாகத்திற்குள் அறிவாளை மறைத்து வைத்துக் கொண்டிருந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவர் மீது சந்தேகம் எழுந்த நிலையில் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவம் வந்த காவல்துறையினர் மாணவரிடம் விசாரித்துள்ளனர். விசாரணையில் அவர் இதே கல்லூரியில் பிபிஏ 2ஆம் ஆண்டு பயின்று வரும் விநாயகமூர்த்தி என்பதும் மாணவர்கள் இரு தரப்பினரையே பகைமை இருந்து வந்ததும் அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தில் அறிவாளை மறைத்து வைத்திருந்ததும் தெரிய வந்தது. மேலும் கல்லூரியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் ஆயுதத்தை பறிமுதல் செய்ததோடு மாணவரையும் நகர காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவரிடம் மற்றொரு தரப்பினர் யார், எதற்காக இங்கு அறிவாள் எடுத்து வரப்பட்டது என்பது குறித்து பல்வேறு புறங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் நகரின் மையப்பகுதியில் அமைந்து எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் மாமன்னர் கல்லூரி வளாகத்திற்குள் மாணவர் ஒருவர் அறிவாளை மறைத்து வைத்திருந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.